பாபு கேட்கல, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. புது முகத்துக்கு வாய்ப்பு கொடுத்துங்களா? இப்ப பழைய எம்எல்ஏக்கள் 3 ட்ரிப் எம்எல்ஏ இருக்கிறவங்க, 2 ட்ரிப் மாவட்ட செயலாளரா இருக்கிறவங்க, ஒரு 5 ட்ரிப் அமைச்சரா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து விலகிக்கிட்டு புது முகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா யாருமே பதவி ஆசையில இருந்து விலக மாட்டாங்க. இப்ப வந்து அப்படியே மாற்றி அம்மாவாட்ட முடிவெடுத்து புதுமுகத்துக்கு கொடுத்தா இவங்க சின்னம்மா பின்னாடி போக மாட்டாங்கிறது என்ன ஒரு இது. ஏன்னா இப்பயே வந்து சசிகலாவை நிறைய பேரு மறைமுகமா பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற அமைச்சர்கள்லயே நிறைய பேர் மறைமுகமாவே இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க, தெரியாம இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ராஜேந்திர பாலாஜியை வந்து ஒதுக்குறாங்க, அப்புறம் பதவியை கொடுத்தாங்க, அவரு சின்னம்மா இருந்தாரு, இப்ப எடப்பாடியாருங்கிறாரு. அவர் என்ன நிலைப்பாட்டு இருக்குன்னு தெரியல. அவருடைய மாவட்டத்துல இருக்கிற ஒரு எம்எல்ஏவே அவருக்கு ஆப்போசிட்டா இருக்காரு. அவரே 1000 ஊழல் புகார் சொல்றாரு. ஏன் வந்து இதே அம்மாவா இருந்தா அதுக்கு உண்டான தக்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அம்மா மாதிரி ஏன் இவருனால முடிவெடுக்க முடியல? ரொம்ப காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அம்மா அடிப்படை தொண்டர்களால இந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர்கள் சசிகலாவால முதலமைச்சராக நியமிக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியால இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக, இணை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுதுதான் அந்த தொண்டர்கள் பலம் இருக்கும். அந்த தொண்டர்கள் அந்த தலைவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை வெளிப்படும். அப்ப யார வேணாலும் நான் நிறுத்த ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க ராஜேந்திர பாலாஜி சொல்றீங்க, அவர் என்ன சொல்லுவாரு? நான் தான் உங்களை முதலமைச்சர் ஆக்குனேன், இல்லைன்னா 4 எம்எல்ஏ என் கூட இருக்கிறாங்க, நான் உங்களை கவுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் மாவட்ட அளவுல இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் யார போட்டிருப்பாங்க? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிருக்காரு. ராஜேந்திர பாலாஜி ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாரு. அந்த லிஸ்ட் யாரா இருக்கும்? ராஜேந்திர பாலாஜியோட பினாமியா இருப்பாங்க, கான்ட்ராக்டரா இருப்பாங்க, நான் தப்பு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கான்ட்ராக்டரா இருப்பாங்க, இருப்பாங்க, அவங்க உறவினர்களா இருப்பாங்க. அப்ப அந்த கட்சி வந்து சுருங்கி இருக்குன்னு சொல்லணும். அப்ப நீங்க எந்த இடத்துல போய் திமுக குடும்ப கட்சின்னு சொல்ல முடியும்? திமுக அமைச்சர்களை நீங்க எப்படி கூடுதல மன்னர்கள்னு சொல்ல முடியும்? அப்ப அந்த கட்சி வந்து எம்ஜிஆர் வழியில இருந்து இது விலகி செல்லுகிறது. இது வேண்டாம். அப்ப 2வது யாராக இருந்தாலும் கட்சி தான் பெருசு. நீங்க வந்து ராஜேந்திர பாலாஜிக்காக அண்ணா திமுக இல்ல, அண்ணா திமுகவுக்காக ராஜேந்திர பாலாஜி, அவ்வளவுதான். சில மாவட்டத்துலங்க ஐயா, இப்ப வந்து அமமுக போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு மாவட்ட லெவல்ல பெரிய பெரிய போஸ்டிங்கும், ஒன்றிய லெவல்ல பெரிய போஸ்டிங்கும், ஒன்றிய செயலாளரா கொடுத்திருக்காங்க, நகர செயலாளரா கொடுத்திருக்காங்க, ஒன்றிய கவுன்சிலர் பதவி எலெக்ஷனுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப அமமுக போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு நல்ல பதவி, அதிமுக இருக்கிற தொண்டனுக்கு பதவியே கொடுக்கல. அதான் இதெல்லாம் தான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். நம்ம வந்து அந்தந்த பகுதிகளில் நீங்க எம்ஜிஆர் காலத்துல நாங்கெல்லாம் பார்த்தது, அந்த கிளையில பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறவர் தான் கிளை செயலாளர். அந்த நகரத்துல பெரும்பான்மையான கிளை கழகங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் நகர செயலாளர். அந்த ஒன்றியத்துல பெரும்பான்மையான கிளைக்கழக ஆதரவு பெற்றவர் தான் ஒன்றிய செயலாளர். அந்த மாவட்டத்துல பெரும்பான்மையான நகர ஒன்றிய செயலாளர் வந்து ஆதரவு பெற்றவர் தான் மாவட்ட செயலாளர். தமிழகம் எங்கும் அனைத்து தொண்டர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் இந்த கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர், முதலமைச்சர் வேட்பாளர் என்பது. இப்ப இதுல என்னன்னா, எல்லாரும் இதை ஏத்துக்கிறாங்க, நீங்களும் இதை ஏத்துட்டு அப்படியே காலம் போற போக்குல அனுசரிச்சு நம்ம ஒரு பதவி வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிறது அல்ல நம்முடைய செயல்பாடு. அப்ப இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது இப்படியே போக விட்டோம்னா ஒரு பாயிண்ட்ல இந்த கட்சி வந்து சேதாரத்தை சந்திக்க வேண்டியது வரும். அதனால ஒரு பாயிண்ட்ல என்ன, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து இவங்களை பேச சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் பேச மாட்டாங்க. பேசினா அடுத்த நாள் காலையில தூக்கி உள்ள போட்டுவாங்க. 2வது இந்த கட்சியில ரெட்டலையில கையெழுத்து போடுகிற உரிமையை பறித்து விடுவார்கள். அதையே நீங்க தொண்டர்களால இந்த தலைமை உருவாக்கப்படுகிற பொழுது ரெட்டலையில கையெழுத்து போடுகிற உரிமையை அம்மாட்ட இருந்து யாராலும் பறிக்க முடிஞ்சுதா? எவ்வளவு வழக்குகள் வந்த பொழுது அவங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சரணடைஞ்சாங்களா? ஏன்? தொண்டர் பலம் இருந்தது, மக்கள் செல்வாக்கு இருந்தது. சில குறைகள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அதை தாண்டி இந்த கட்சியை வலிமையோடு அவர்களால் வழிநடத்த முடிஞ்சது. அது போன்ற ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்.